இந்தியாவோட தலை சிறந்த நாய்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவா நம்ம அனைவருக்குமே வீட்டுல நாய் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். நம்ம நாட்டுல பல நாய் வகைகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம அனைவரும் விரும்புவது வெளிநாட்டு நாய் இனங்கள் தான். வெளிநாட்டு நாய்கள் பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் நல்லா இருக்குங்கிறதுக்காகவே அதிகமா வெளிநாட்டு நாய்களை விரும்புறாங்க. நம்ம இந்திய நாட்டிலும் தலை சிறந்த நாய் இனங்கள் இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நம்பர் 1, சிப்பிப்பாறை நாய். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிப்பிப்பாறை என்பது தென்னிந்தியாவை சேர்ந்த நாய் இனமாகும். இந்த நாய் இனம் வேட்டையாடும் நாய்களின் பூர்வீகமா திகழுது. சிப்பிப்பாறை நாய் மதுரை மாவட்டத்துக்கு அருகில் உள்ள சிப்பிப்பாறை என்னும் ஊரில் வாழ்ந்த அரச குடும்பத்தினால் வளர்க்கப்படுகின்றன. இந்நாய்கள் பெரும்பாலும் காட்டுப்பன்றி, மான் மற்றும் முயல் போன்றவற்றை வேட்டையாடி வளர்க்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் அரச குடும்பத்தின் கௌரவத்தின் அடையாளத்தின் சின்னமாகவே இந்த சிப்பிப்பாறை இருந்தது. நம்பர் 2, நாட்டு நாய். இந்தியாவுல மிக பழமையான மற்றும் பாரம்பரிய நாயா இருக்கு நாட்டு நாய். இந்த நாய் டிங்கோ எனப்படும் காட்டு நாய்களுடன் ஒத்து காணப்படுகிறதாமா. இந்த நாய்கள் பூர்வீக இடம் எது என்பது இன்றளவும் தெரியல. ஆனா இந்திய துணைக்கண்டத்தின் இயற்கையாக காணப்படுது. பெரும்பாலும் இந்த நாய்கள் நகர்ப்புற இந்திய தெருநாய்கள் என்று அழைக்கப்படுது. நம்பர் 3, முத்தோல் நாய் அல்லது கேரவன் நாய். முத்தோல் நாய் அல்லது கேரவன் நாய் என்பது ஒரு இந்திய நாய் இனமாகும். இந்நாய்கள் உலகில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வருது. தக்கான பிடபூமியில் வாழும் கிராம மக்கள் இந்நாய் இனங்களை கர்வாணி என்ற பெயரில் அழைக்கிறாங்க. இவர்கள் இந்நாய்களை பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வளர்த்து வர்றாங்க. இந்திய கென்னல் கிளப் மற்றும் இந்திய தேசிய கென்னல் கிளப் இந்த நாய்களுக்கு பல்வேறு பெயர்களை வைத்து அழைக்கிறாங்க. அதாவது INKC ஆனது இந்நாய் இனங்களின் முத்தோல் நாய் என்றும் KC ஆனது கேரவன் நாய் என்றும் அழைத்து வர்றாங்க. நம்பர் 4, இராம்பூர் வேட்டை நாய். இந்நாய் இனங்கள் வடநாட்டில் உள்ள இராம்பூர் என்ற இடத்தினை பூர்வீகமா கொண்டிருக்கு. இந்த இடம் கிட்டத்தட்ட டெல்லி மற்றும் பௌர்லி இடைப்பட்ட பகுதியில் இருக்கு. அக்காலத்தில் அங்கு வாழ்ந்து வந்த ராஜாக்களின் செல்ல நாயாக ராம்பூர் வேட்டை நாய் வளர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த நாய்கள் வேட்டையாடுவதற்கு மட்டுமின்றி சிங்கம் போன்ற பெரிய மிருகங்களிலிருந்து பாதுகாக்க பாதுகாவலனாக இருந்திருக்கு. நம்பர் 5, புள்ளிக்குட்டா. புள்ளிக்குட்டா என்பது அனைவராலும் அறியப்பட்ட இந்தியன் மாஸ்டிஃப் டாக். இது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் பூர்வீகமா கொண்டிருக்கு. இந்திய துணைக்கண்டத்தில் தோன்றிய ஒரு வகை பெரிய நாய் இது. இந்நாய் இனங்கள் பெரும்பாலும் பஞ்சாப் இடங்கள்ல காணப்படுது. இவை வேட்டையாடுவதற்கு மட்டுமின்றி காவலுக்கும் வளர்க்கப்பட்டு வருது. அதன் பிறகு நாய் சண்டைகளுக்காகவும் வளர்க்கப்பட்டு வருது. ராஜபாளையம் நாய். நான் வளர்த்திருக்க ராஜபாளையம் நாய். நாம் அனைவருக்குமே தெரிந்த நாய் இனங்களில் ராஜபாளையம் நாய் ஒன்று. தமிழ்நாட்டில் உள்ள ராஜபாளையம் ஊரை பூர்வீகமா கொண்டிருக்கு. பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான போரில் அவர்களின் குதிரைப்படைக்கு எதிராக ராஜபாளைய நாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கேட்கவே பெருமையா இருக்கு. இந்த இனங்கள்ல வெள்ளை நிற சிவந்த மூக்கு தோற்றமுடைய நாய்கள் சிறப்பு வாய்ந்ததா இருக்காமா. கோம்பை நாய். கோம்பை நாய் என்பது தமிழக நாய் இனங்களில் ஒன்றாகும். தென்னிந்தியாவின் மிக சிறந்த வேட்டையாடும் நாய் இனமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது 9ஆம் நூற்றாண்டிலிருந்து காட்டு விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்பட்டு வருது. குறிப்பா காட்டெருமை, காட்டுப்பன்றி மற்றும் மான் போன்ற விலங்குகளை வேட்டையாட வளர்க்கப்பட்டு வருது. இந்த நாய்கள் கருப்பு நிற வாய்களுடன் பழுப்பு நிற உடலுடன் காணப்படுது. ஆனா சமீப காலங்களில் இந்த நாய்கள் அழிந்து வருவதா சொல்றாங்க. காடி டாக். காடி என்று அழைக்கப்படும் இந்த நாய் இனங்கள் இமயமலை பகுதியில அதிகமா பரவலா காணப்படுது. அக்காலத்தில் வாழ்ந்த காடி என்ற பழங்குடியின் பெயரே இந்நாயின் பெயராகும். இவ்வகை இனங்கள் பழங்காலத்தில் இருந்து சிறுத்தை போன்ற கொடிய மிருகங்களிலிருந்து பாதுகாக்க வளர்க்கப்பட்டு வருது. கால்நடைகளை திறமையாக பாதுகாப்பதில் இது சிறப்பு வாய்ந்த நாயா இருக்கு. கன்னி நாய். கன்னி நாய் தமிழ்நாட்டை சேர்ந்த நாய் இனமாகும். இது தமிழ்நாட்டின் திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் அதிகமா காணப்படுது. சிப்பிப்பாறை நாய் இனங்களை சேர்ந்த வேட்டையாடும் நாய் இனமாகும் இது. இந்நாய்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது. இந்நாய் பெரும்பாலும் காட்டு முயல் மற்றும் மான்களை வேட்டையாட பயன்படுத்தப்படுது. இருந்தாலும் இந்த நாய்கள் சமீப காலமாக அழிந்து வரும் நிலையில இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த டாக் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.